இல்ல வைத்தியம் இல்ல. நினைவிலே பேதமில்லை, பிரிவென்றால் வாழும் இல்லை. நினைவிலே பேதமில்லை, பிரிவென்றால் வாழுலை. இனி என்றும் பிரிவில்லை, இனி என்றும் பிரிவில்லை, பிரிந்திடில் உயிரில்லையே. காதலிலே களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கையெல்லாம். லலா 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 காதலிலே. இருவரே காணும் இன்பம் உலகிலே காதல் ஒன்றே. இருவரே காணும் இன்பம் உலகிலே காதல் ஒன்றே. இனி என்றும் பிரிவில்லை, இனி என்றும் பிரிவில்லை, பிரிந்திடில் உயிரில்லையே. காதலிலே களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கையெல்லாம். லலா 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 காதலிலே. அனார்கலி, அணுப்பொழுது உன்னை விட்டு அகலாதிருக்க மார்க்கம் ஒன்று தேடுகிறேன், கிடைக்கவே இல்லை. நீங்களோ போர் வீரர், உங்களுக்கு தெரியாதா என்ன? உலகத்திலே நிரந்தரமான சமாதானம் நிலைத்த பிறகுதான் வானத்திலே வல்லூர்களுக்கு பதிலாக வெண்புறாக்கள் வட்டமிடம் நிற்க முடியும், இல்லையா கண்ணாளா? ஆனால் இரவு நேரம் சொல்லாமலே விடைபெறுகிறது, நம்மை கொல்லாமலே கொல்லுகிறது. என் செய்வது? அன்பே, புறப்படட்டுமா? ஆமா, கடமை அழிக்கிறது உங்களை. அதை உன் காந்தக்கண் தடுக்கிறது, அதையும் உணர். ஆனால் நாளைக்கு சந்திக்கப் போகிறோம் என்ற நம்பிக்கை புலம்பும் என் இதயத்துக்கு ஆறுதல் கூறி வாழ்வுதாரமாக உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன். அக்பரது குடநிழலில் சிறு தவறு விளையவும் இந்த ஏழை சிப்பாய் காரணமாக இருக்கக்கூடாது என்றிடையே. என்னுடையவரே, ராஜா மான்சிங். ராஜா மான்சிங்? ஆமாம், அக்பர் சக்கரவர்த்தியின் அமைச்சர், ராஜ நிர்வாகி, கடைத்தளபதி. அக்பரது மைத்துனர் கூட தெரியும் எனக்கு. பிரபு, தங்கள் வருகையால் ஏழையின் குடிசை எல்லையில்லா பெருமை அடைந்தது. ராஜநர்த்தகி, என்னால் உன் குடிசை பெருமையிட்டதென்கிறாய், உன்னால் இந்த மண்டலமே பெருமையடைய வேண்டும் என்கிறேன் நான். நடனமாதனா, நாட்டுக்கு பெருமை தரும் தகுதி எனக்கென்ன இருக்கிறது? கொத்தவனின் குலமண்டபத்தில் நான் ஆடும் நடனத்தால் நாடு புகழடைகிறது என்கிறீர்கள், இல்லையா? இல்லை, கொத்தவனின் குலமண்டபத்தில் மட்டுமே நீ ஆட வேண்டும். என்ன? கோமகன் சலீமின் உள்ளத்திலும் நீ ஆடக்கூடாது. என்ன? சலீம், அவருக்கு ஒரு உள்ளம், அதிலே என் ஆட்டம். அதை காட்சியாக்கி காட்ட ஒரு தோட்டம். என்ன சொல்கிறீர்கள்? ஏன் மறைக்கிறாய் அனார்கலி? ஜோடி புறாக்களாக நீங்கள் பாடி மகிழ்ந்ததை பார்த்து விட்டுத்தான் இங்கு ஓடி வந்திருக்கிறேன் நான். சரிதான். அக்பர் பாதுஷாவின் அதிகாரத்திலே
காதல் புரிவது கடுமையான குற்றம் என அவசர சட்டம் ஏதாவது இறக்கவில்லை. ஆனால் அப்படி காதல் புரிவோரின் தகுதி பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது. காதலுக்கு தகுதி. நடன பெண்ணும் நாடு காக்கும் போர் வீரனும் நேசிக்க கூடாது. அவன் போர் வீரன் அல்ல, புவியாளும் மன்னன், அக்பரின் திருமகன், இந்த அவனிக்கே அதிபதி. சலீம் 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 இல்லை இல்லை, அவர் சலீம் இல்லை. அவர் சக்கரவர்த்தியின் மைந்தர் இல்லை. அவர் சிப்பாய் தான், சிப்பாய். என் சிந்தை கவர்ந்து அவர் பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். நாடகம் ஆடாதே. ஒரு நாடோடி பெண் சாதாரண சிப்பாயின் மீது சாகச வலை வீச மாட்டாள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். சக்கரவர்த்தி, சபா மண்டபம், சப்ரகுட மஞ்சம், சாம்ராஜ்ய பவனி, இத்தனை ஒரு கண்வீச்சால் பெறலாம் என்ற முடிவு கட்டித்தான் முடிவுடை மன்னர் அக்பரின் செல்வனுக்கு நீ மோகபோதை ஊட்டியிருக்கிறாய். போதும், நிறுத்தும். அக்னி பிழம்பாக போய்விட்ட என் உள்ளத்தில் 1000 தேளன கொட்டாதி. அனார்கலி அன்பு காட்டியது ஒரு சிப்பாயிடம்தான், செங்கோலேந்தியின் மகனிடம் அல்ல. இன்னுமா மறைக்கிறாய் அனார்கலி? மறைத்தது நான் அல்ல, உங்கள் மகுடபதியின் மகன்தான். சிம்மாசன மேரிகளை நான் மதிக்க மாட்டேன் என்பது தெரிந்துதான் இளவரசர் சலீம் இவ்வளவு பெரிய பொய்யை என்னிடம் சொல்லி இருக்கிறார். நடந்தவைகள் நடந்தவைகளா இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளா இருக்கட்டும். இந்த அனார்கலி, 1,00,000 பொன் தருகிறேன், எடுத்துக்கொண்டு போய்விடு எங்கேயாவது. இளவரசர் உன்னை மறந்து விடட்டும். பொண்ணுக்காக காதலித்திருந்தால் போய்விடுவேன். நீர் தரும் 1,00,000 என்ன, கோடி கோடியாக என்னை தேடி வந்து கொட்ட குபேரர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களும் சரி, நீர் தரும் இந்த பொண்ணும் சரி, எனக்கு மண்ணுக்கு சமானம், மண்ணுக்கு சமானம். கொஞ்சம் சிந்தனை செய், அமைதியாக. பிறகு பதில் சொல். படைவீரன் என எண்ணி பாசம் வைத்தாய், பாராள்பவன் என தெரிந்ததும் மறந்துவிட வேண்டியதானே உன் கொள்கைப்படி. பெண்ணே, உன் ஸ்தானத்தில் நான் இருந்து இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருந்தால் கட்டாயம் சலீமை மறந்தே விடுவேன். நீர் மறந்து விடுவீர். காரணம், நீர் அனார்கலி அல்லவே. சரி, முடிவாக என்ன சொல்லுகிறாய்? என் அபிப்பிராயத்திற்கு தடை போட உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. என்ன? அனார்கலியின் காதல் சுதந்திரம் டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு பணிந்து விடாது. அதையும் தான் பார்க்கிறேன். அனார்கலி, வருக வருக. இளம் மனதை ஏங்க விட்ட ஏந்தனே வருக. அனார், குறித்த நேரத்தில் வரவில்லையே என்று கோபிக்கிறாயா? கொலுமண்டபத்து மனிதர்களுக்கு நேரமாவது நினைப்பாவது. கொலுமண்டபத்து மனிதர்? அப்பப்பா, எவ்வளவு ஆத்திரம்! உன் ஆத்திரத்தில் என் அந்தஸ்தை கூட உயர்த்துகிறாயே. ஆனால் ஏழை சிப்பாய் நான் என்று ஏளனம் செய்கிறாயா? தெரியும் எனக்கு. தென்றல் நடைபேசும் தீரரே, போர் வீரன் அல்ல என் காதலர், புவியாளும் பாதுஷாவின் புதல்வர் என்று. புரிந்து விட்டது. நீங்கள் மூட்டிய புகை மண்டலம் மறைந்து விட்டது. உண்மை உதயசூரியனைப் போல் வழிக்கிளம்பி விட்டது. இல்லை அனார், இல்லை. ஆமா, அப்படித்தான். நீங்கள் சலீம் இல்லைதான், சாமான்யமான சிப்பாய்தான். நீங்கள் ஜரிகை பூ அல்ல, சாமந்தி பூ. நீங்கள் மாளிகையின் வெள்ளி மலர் அல்ல, மனம் வீசும் முல்லை மலர். என் நெஞ்சு கவர்ந்தவர் ஒளிவிடும் தங்க ரோஜா அல்ல, பனி விழும் இன்ப ரோஜா. இளையராஜா அல்ல, இதய ராஜா. அப்படித்தானே சலீம்? அதுபோலத்தானே நான் நம்பி ஏமாற வேண்டும்? அனார், நான் சொல்வதை கேட்டேனே பலமுறை. கேடயமும் ஈட்டியும் தாங்கி போர்முனை செல்லும் பட்டாளத்து வீரனடி நான் என்று கூறிய போலி பேச்சை கேட்டேனே பலமுறை. அப்போதெல்லாம் தெரியாதே எனக்கு அந்தஸ்து பேதத்தின் அளவு. தெரிந்திருந்தால் ஆகாயத்து சூரியனுக்காக இந்த தடாகத்து தாமரை மலர்ந்திருக்காதே. பிறைகொடி காக்கும் பெம்மானின் பிள்ளையே, டில்லி ஆதிபத்தியத்தின் எதிர்கால காவலரே, என்ன விழிக்கிறீர்? திரைமரவில் அனுபவித்த தேன் விருந்து தெவிட்டிய பின் வீசி அறிய வேண்டிய காதல் அமுதம் அந்த தேவை தீர்வதற்கு முன் தடை போட்டு நிற்கிறதே என்று எண்ணுகிறீரா? படை போட்டு வாழும் பாதுஷாவின் மைந்தரே, சிப்பாய் நடைபோட்டு வந்த என்னை ஏமாற்றியது போதும். சென்று விடும், இப்போதே சென்று விடும். அனார், நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. ராஜ குடும்பம் என்றால் பயந்து விடுவாயோ என்றுதான் போர் வீரன் என்று புகன்றேன். பயந்து விடுவேன் என்றல்ல, மறுத்து விடுவேன் என்று, இணங்க மாட்டேன் என்று. சாதாரண மனிதர்களும் செய்ய துணியாத சாகசம் சலீம் பாதுஷா செய்திருக்கிறார். காரணம், அனார்கலியின் மீது அவ்வளவு அன்பாம் அவருக்கு. துள்ளி விளையாடும் புள்ளிமான் மீது அன்பு கொண்ட வேங்கை வெள்ளாடு போல் வேஷம் போட்டு கொண்டு வந்ததாம், பாசத்தை காட்டி நேசத்தை வளர்க்க. அப்படித்தானே பாதுஷா தங்கள் கதையும்? அனார், போதும், நிறுத்து. சலீம் வேங்கையும் இல்லை, வேஷம் போடவும் இல்லை. ஆனால் நான் உன்னிடம் என்ன சொல்லி வாதிட்டாலும் நீ நம்ப போவதும் இல்லை. என் உள்ளத்திலே மெல்ல ஒலிக்கும் களங்கமற்ற காதலின் கீதத்தை நீ கேட்க முடியாதபடி கோட்டைச்சுவர் தடுக்கிறது.
என் இருதயத்திலே சித்திரமாக அமைந்துவிட்ட என் காதல் ராணி அனார்கலிதான் என்பதை நீ காண முடியாதபடி அக்பரின் மகன் என்ற திரை மறைக்கிறது. ஆகவே என் பேச்சும் பெருமூச்சும் உன் காதில் விடாது. அனார்கலியின் ரோஜா பாதங்களின் அருகே சலீம் சவமாக கிடப்பதே விரும்புகிறான் என்பதை இப்போதே செயல் மூலம் காட்டிவிடுகிறேன். உங்கள் இருவரையும் கைது செய்யும்படி அக்பர் பாதுஷா உத்தரவு. மான் சிங். ஆமாம், அக்பர் ஆட்சி அப்படித்தான் ஆணையிடுகிறது. சலீமும் அனார்கலியும் குற்றம் சாட்டப்பட்டனர். இருவருக்கும் அக்பர் பாதுஷா மரண தண்டனை விதித்தார். அரச பரம்பரை அஸ்தமித்து விடக் கூடாது என்று எண்ணிய ராஜா மான்சிங் அக்பரோடு வாதாடி சலீமை மட்டும் விடுவித்தார். அனார்கலியை உயிரோடு சமாதி வைக்க வேண்டும் என்று ஆசை பிறந்தது. செய்தி கேட்டு சலீம் ஓடினான் காதலியை மீட்க. தன் கண்மணியை மீட்க ஓடியவன் கண்டதென்ன? அனார், அனார், அனார்! மறைந்து விட்டாயா என் மாசற்ற ஜோதிமலையே, பெண்ணிற் பெரும்பொருளே, பேரழகின் பிறப்பிடமே! என் கண்ணீர் படாமல் உன் கட்டழகை கல்லறைக்குள் மறைத்து விட்டார்களா மாபாதிகள்? காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டே, கவிஞர்களின் தொடுத்திட இயலா கற்பனை ஆரமே! சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை எரித்து கெடுக்க வேண்டாம் என்று கல்கொட்டி மூடினரோ கல்லினும் வலிய மனமுடையோ? அனார்கலி, காதலி, அனார்கலி! பாவிகளே, என் அனார்கலியை அழித்து விட்டீர்கள். என் இதய ஜோதியை அணைத்து விட்டீர்கள். அவர வீணையை உடைத்து விட்டீர்கள். அனார்கலியை கொன்று விட்டீர்கள். காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகியை கல்லறைக்குள் மூடிவிட்டீர்கள். அவள் அழகை மறைத்தீர்கள். ஆனால் அற்ப சந்தோஷக்காரர்களே, அவளை சலீமின் நெஞ்சத்திலிருந்து எடுத்தறிய யாருக்கும் திறனில்லை, யாருக்கும் துணிவில்லை. நாடோடியாம் அவள், நாடாள வேண்டியவனாம் நான். என் சுட்டு விரல் அசைவுக்கு எட்டுதுக்கும் பணியுமாம். படைபலம் உண்டாம் எனக்கு, தடைபல கடக்கலாமாம் நான். பெரிய ஊர் போல அரண்மனை, பிரம்மாண்டமான கோட்டை, எடுபிடி ஆள் அம்பு யானை சேனை ஏராளம் ஏராளம். மணிமுடியுண்டு, பணிபுரிய பலர் வருவர். மந்தமாறுத வேண்டுமா அதற்கோர் போலை, நீந்தி விளையாடவா அதற்கோர் நீரோடை, பட்டு விரித்த தரையிலே பாதம் பட்டால் நோகுமே என்று கவலைப்பட கணக்கற்றோ, முட்டு விரித்த மல்லிகை நல்லதா முல்லை நல்லதா மஞ்சத்தில் பரப்ப என்று யோசிப்போர் ஆயிரம் ஆயிரம். இவ்வளவும் இருந்தென்ன, இத்தனை சுகமும் கிடைத்தென்ன? இதயத்தில் குடியேறிவிட்டவளை ஏற்றுக்கொள்ளும் உரிமை கிட்டாத எனக்கு, விரும்பியவளை அடைந்திடும் சுதந்திரம் இல்லாத எனக்கு இவ்வளவு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அரண்மனை ஏன், ஆடம்பரம் ஏன், அரச வாழ்வு ஏன், என் ஆணை கேட்க 1000 ஆட்கள் ஏன், ஏன், ஏன்? அனார்கலி, உன்னை அடைய முடியாத இந்த பாவிக்கு இத்தனையும் ஏன்? உன்னை உயிரோடு சமாதி வைத்ததை தடுக்க முடியாத இந்த அடிமை ராஜகுமாரனுக்கு ராஜ்யம் தான் ஏன்? நீ இல்லாத பூமியில் என் அன்பே எனக்கு வாழ்வுதான் ஏன்? அக்பரின் மகன் ஒரு நடனமாதை காதலிக்க கூடாதாம். என் கட்டழகியை மூடியுள்ள கல்லறையே, நீ சொல், ராஜ்ய அந்தஸ்து குறைந்து விட்டதே என்று அவளை நீ விழுங்கி விட்டாய். முஸ்லிம் பாதுஷா அக்பர் ஒரு ராஜபுத்திர ஜோதிபாயை மணந்து கொள்ளலாமாம். அந்த ஜோதிபாயின் மகன் ஒரு நடன சுந்தரியை காதலிக்க கூடாதாம். என் காதலியை விழுங்கியுள்ள கல்லறையே, நியாயம்தானா சொல்? நீ இப்போது வழங்கி இருப்பது நல்ல தீர்ப்பு தானா சொல்? சொல்ல மாட்டாய், சொல்ல மாட்டாய். உனக்கு உயிரை குடிக்கத்தான் தெரியும். இதோ அந்த வேலையை செய், உனக்கு பழக்கமான அந்த வேலையை செய். அனார், அனார், அனார்! காதலே உயிராகி கரைந்தாய் அனார்கலி, ககனவாசல் திறந்ததே அனார்கலி, வியம் கீரில் முடிந்ததே அனார்கலி.